ஒருத்தருடைய பிறந்த கால ஜாதத்துடைய அடிப்படையில் அவருக்கு குலதெய்வ அனுக்கிரகம் உண்டா இல்லையா, குலதெய்வ அனுக்கிரகம் இல்லைன்னா அதை எப்படி பெறுறது, குலதெய்வ அனுக்கிரகம் இருந்தால் அதை எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படின்னு குலதெய்வம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் தெரிந்து கொள்வதற்காக நமது ஜிகே அஸ்ட்ரோ வாய்ஸ் ஆப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். Download now. அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமாள் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ரசிகள். நம்ம ஜிகாஸ்டரின் கதை சொல்லும் நேரம் அப்படிங்கிறதுல ஒரு கதைகளா சொல்லிட்டோம். அர்த்தமுள்ள கதைகள் அப்படிங்கிறதுல 2வது கதையா தானத்தை பத்தின ஒரு கதை சொல்லலான்னு விரும்புறேன். இந்த கதையோட நோக்கம் தானத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. மகா கிருஷ்ணர் கர்ணனுடைய தானத்தை பற்றி பெருமையா பஞ்சபாண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு எரிச்சல் அடைஞ்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் கர்ணன் தானம், கர்ணன் 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 சொல்லிட்டே இருக்காரு. ஐயா கிருஷ்ணருக்கு நேர அர்ஜுன் வர்றான். அர்ஜுன் கேட்கிறாரு, என்ன அப்படி பெரிய தானம் பண்ணிருவார்? மிகப்பெரிய ஒரு தானத்தை அவர் பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லி மாலாதுன்னு கிருஷ்ணன் சொல்றான். அப்ப அர்ஜுன் சொல்றாரு, எங்க அண்ணன் பேரே தர்மம், தர்மர் அப்படிங்கிற எங்க அண்ணன். அவர் பேர்லயே தர்மர் இருக்கு. அவர் தான் உலகத்துல மிகச்சிறந்த தர்மவான். அவரை மீறின தானம் தான். நான் சொன்ன தர்மத்தை சொல்ல, தானத்தை சொல்றேன். சரி, நாங்க 5 பேரும் செய்யாத தானத்தை அப்படி என்ன கர்ணன் செஞ்சிருக்கார் சொல்லுங்க. அதை சொல்ல முடியாது, ஆனா நிரூபிச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்றேன். சரி, ஒரு நாள் போட்டி வச்சு நிரூபிச்சு காமிச்சிடும். தானத்துல யார் அதிகமா தானம்ன்றான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறேன். கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சுக்கிட்டே உண்மையை உணர்த்தணும். எல்லாத்துலயும் எல்லாரும் வில்லனா இருக்க முடியாது, எல்லாத்தையும் எல்லாரும் தைரியமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அறிவிக்கிறார். கர்ணன் என்னைக்கு வர முடியும்னு நாள் கேட்கிறார். நீங்க அழைத்தால் வருகிறேன்னு கர்ணன் பதில் சொல்லிடுறார். இந்த மாதிரி நீ புதன்கிழமை மத்தியானம் இந்த மலைக்கிட்ட வந்துடுன்னு சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்லு. பஞ்சபாண்டவர்களையும் கூப்பிடுறாரு. புதன்கிழமை காலையில தானம் ஆரம்பிக்க போறோம். ஒரு மலை ஃபுல்லா தங்கம். அந்த மலை பூரா அப்படியே மாணிக்கம் பவளம் நிறைய எல்லாம் விலை மதிப்பற்ற நகைகளை அந்த மலை முழுவதும். அந்த மலையை 2ஆ போடு போடுறான். நீ பாதி தானம் பண்ணு, கர்ணன் பாதி தானம் பண்ணு. இன்றைய சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள யாரு இந்த இந்த தானம் பண்ணி குறைக்கிறீங்களோ, அதிகமா தானம் பண்றீங்களோ அவங்கள மிகச்சிறந்த தானவான்னு சொல்றாங்க. இப்ப இந்த 5 பேரும் சிரிக்கிறாங்க. 5 பேர் சேர்ந்து இந்த பாதி மலையை நாங்க சீக்கிரம் கொடுத்துருவோம். கர்ணன் ஒரு ஆள் மலையை எப்படி கொடுப்பாரு, எப்படி கொடுத்துட முடியும், எப்படி நம்பினதா? கிருஷ்ணன் முதல்ல செய்யுங்கிற போட்டி அறிவிக்கப்பட்டுச்சு. எல்லா ஊருக்கும் தட்டுற போயிடுச்சு. எல்லா ஊர் மக்கள் வந்துட்டாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கொடை, கம்பு எல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த தானத்தை வாங்குறதுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு சாக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த 5 பேரும் தானம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சூரியன் தானம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மாத்தி மாத்தி வர்ற அந்த மலையில இருக்கிற நகரத்தெல்லாம் அள்ளி போட்டு நிரப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஊர் மக்கள் வாங்கிட்டே போறது. காலையில 6:30 மணிக்கு தானம் ஆரம்பிக்குது. 11 மணி வரைக்கும் கர்ணன் வரல. தானம் ஆனா போய்கிட்டே இருக்கு. மத்தியானம் 2 மணி வரைக்கும் கர்ணன் வரல. கர்ணன் 2 மணிக்கு மேல சொன்ன மாதிரி ஒரு 3 மணிக்கு கர்ணன் வர்றார். வந்தோடனே பரமாத்மா ஆத்மாத்மா வணங்குறார். அங்க இருக்க பஞ்சபாண்டவர் நமஸ்காரம் பண்றார். பஞ்சபாண்டவர் கால்வாசி மலை கொடுத்து முடிச்சுட்டு சிரிக்கிறாங்க. இனிமே நீ கொடுக்க போற நாங்க கால்வாசி கொடுத்துட்டு வருவோம் நினைச்சு நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், இந்த மலையில பாதியை தானம் பண்ணணும், இதுதான் போட்டின்னு ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றார். கிராம மக்களே, இந்த மலையை உங்களுக்கு தானம் பண்றேன், எடுத்துக்குங்க அப்படின்னு ஒரு நொடியில சொல்றேன். நான் எடுத்து கொடுத்து நீங்க தானம் உங்களுக்கு கொடுத்து சண்டை இல்லாம எடுத்துட்டு போங்க. எல்லா மக்களும் கொடுக்கணும் ஆளுக்கு ஒரு மலை சுத்தி நின்று எடுத்துக்கிட்டு அதோட கிளம்பி வேற எதுவும் தானம் பண்ணணுமான்னு கேட்கிறேன். வணங்கி கிடக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா ஒன்றும் இல்லைன்னு புதர்லயே இறங்கி நமஸ்காரம் திருப்பி அதே போல போயிட்டு இந்த 5 பேர் அசந்து நிற்கிறாங்க.
எந்த விதமான யோசனையும் இன்றி, எந்த விதமான பாகுபாடும் இன்றி, என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுக்கறது இருக்கு பாருங்க, பரிபூர்ண மனம். அது பரமாத்மாவுக்கு சமம். அத்தகைய தானம் கர்ணன்கிட்ட இருந்தது. அதனால அவ்வளோ பெரிய கர்ணனுக்கு கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூப தரிசனம் காமிச்சார். கிருஷ்ண பரமாத்மா மனிதர்களுக்குன்னு இந்த விஸ்வரூப தரிசனம் 2, 3 பேர் தான். அதுல விஸ்வரூப தரிசனம்ங்கிறது கர்ணனை காட்டுறாரு. எந்த விதமான வேண்டுதலும் இருந்தா பாருங்க. இது ஏன் காமிச்சா இத்தகைய தானத்தினால மட்டும்தான் உலகத்தை திரும்பி பார்க்க முடிஞ்சது. அப்ப நம்ம தானம் கொடுக்கும்போது ஆள் யாரு, உருவம் என்ன, அவருடைய தன்மை என்ன, எதுவுமே பார்க்காம தானம் கொடுப்பதில் மட்டுமே சிறந்த கவனம் இருக்கும்போது இந்த தானம் தன் தலை காக்கும். அதுல இவர் கொடுக்குறோம், அவர் கொடுக்குறோம், சொந்தக்காரன் கொடுக்குறோம், தானம் பண்றோம்னு தெரிஞ்சோம்னா அது காலுக்கு கூட படாது. நீங்க கொடுக்குற தானம் அப்படியே அற்புதமா இருக்கும். அந்த தானத்தை பார்த்து இறைவனே மனம் குளிர்ந்து என்ன வேணும்னு கேட்கணும். அப்படி கொடுக்கணும். அதுதான் விஷயம். கோயில் வாசல் கொடுக்கும்போது பாரபட்சம் இல்லாம கொடுக்குறது கோயில் வாசல் வந்து அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்றேன். அங்கேயே வந்து லைன்ல இருந்து டார்ச்சர் பண்றது, தட்டி போடுறது, கத்துறது, கொடுக்கும்போது அந்த முக பாவனை சாப்பிடுற சாதத்தில் தெரியணும். அன்னதானத்தில் தெரியணும். எரிச்சலா இந்த கரண்டியை தூக்கி போடுறது, டம் டம்னு சவுண்டு ஒரு கத்துறது, அது மாதிரி எதுவும் இல்லாம மனம் உகந்து கொடுக்கக்கூடிய தானம் மகேஷனுடைய சேவை. தானத்தை எல்லாரும் அப்படி கொடுக்கணும்னு நானும் விரும்புறேன். நானும் என்னுடைய மாணவர்கள் சொல்லி கொடுத்துட்டே வரேன். ஸோ இந்த அர்த்தமுள்ள கதையில் தானத்தை பற்றினது. அடுத்த கதையை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் ஜி. கே. அஸ்டரின் அற்புதமான வணக்கங்கள்.